ஹாய்டா ஆர்மிஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஜங்குக்கோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். அரேஞ்ச் மேரேஜ், இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப பெரிய பிளான் போட்டேன், பட் என் ஃபோன் வந்து என்னன்னே தெரில, வீணாக போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு டெம்பரவரியாக வேறு ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பழைய ஃபோனை தான். ஸோ எனக்கு வர்றது எல்லாமே பழைய ஃபோனு தான். சரி, டேக் ஒரு ஒன் ஷாட் போட்டு அடுத்து வந்து நம்ம ஜிமினோட நெக்ஸ்ட் பார்ட் போட்டுட்டு இது போகலான்ட்டுன்னு வந்து பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டேக் வந்து ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டேக்கு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட் எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜங்குக்கு வந்து பிறந்த நாள். ஸோ நம்ம இப்போ வந்து அவருக்கு விஷ் பண்ணாலும் வந்து அவருக்கு தெரிய போகிறது இல்லை, இருந்தாலும் வந்து விஷ் பண்ணிடலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜான் ஜங்குக்கி. ஜேக்கின்னு சொல்லியிலே வெக்கம் வந்து தானாகவே வருது. நம்மளோட நம்பிக்கை, சரி நம்ம ஆர்மிஸாக வந்து விஷ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாரோட ஆர்மிஸோட விசஸ் வந்து போகிற மாதிரி இதுவும் வந்து அவருக்கு போய் சேரட்டும். அவர் தெரிய போகிறது இல்லை, இங்கே இருக்கவங்க நமக்கு விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மியோட லவ்வாக வந்து போகட்டும். ஸோ இன்றைக்கி வந்து ஜேகே பர்த்டே வந்து எப்படி நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லை. ஸோ எப்படி வந்து போணுச்சா, ஹாப்பியாக போணுச்சா, என்ன போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குட்டி இன்ட்ரோ வந்து பார்த்துலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். நீங்கள் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் வந்து முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் போயிட்டு இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சும்மா வந்து டைம் பாஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் உங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஒர்த்தான ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படி ஒன்று நீங்கள் வேலைக்கு போய் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து உங்களோட பேஷனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சைடு வந்து இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறது, ஸோ சமையல் கற்றுக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா 25 ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் தான் வந்து மூத்த பொண்ணு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி வந்து இருக்கா, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக அம்மா வந்து வீட்டிலேருந்து சமையல் கற்றுக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உங்களுக்கு சொல்லி வந்து கொடுப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் என்ன தான் வந்து படித்து வேலைக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் வந்து மாடர்னாக இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல். ஸோ ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலான இதை வந்து லவ் பண்ணுவீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்து நம்ம ஜியான் ஜங்குக், அவர் வந்து ஸோ ஒரு கம்பெனி, ஸோ ஒரு சின்ன கம்பெனி தான் வந்து எடுத்து வந்து இப்போதைக்கு நடத்திட்டுருக்காரு அவரோட ஓனாக. அவர் அப்பா வந்து தனி பிஸ்னஸ், ஸோ அப்பா சைட்லேருந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஸோ அவரே வந்து சம்பாரித்து அவரோட மூளையெல்லாம் வந்து பயன்படுத்தி ஒரு சின்ன கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ. அவர் வந்து ஒரு பையன்தான். ஐ திங்க் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ போக போக வந்து ஸ்டோரியில் வந்து பார்க்கலாம். ப்ரெசன்ட் சீன் ஆஸ் யூஷுவல். நீங்கள் மார்னிங் எந்திரிச்சிட்டு உங்கள் மார்னிங் ரொட்டீன்லாம் வந்து முடிச்சுட்டு உங்கள் தங்கச்சி வந்து 3rd இயர் வந்து படிச்சுட்ருக்கா. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ் வந்து போயிட்டாரு. அப்போயில் வந்து யாரோ வந்து காலிங் பெல் வந்து அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு வந்து திறக்குறீங்க. பார்த்தா வந்து புரோக்கர், ஸோ மேரேஜ் புரோக்கர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, ஐயோ புதுசாக மாப்பிள்ளை ஃபோட்டோ தூக்கிட்டு வந்துட்டிங்களா, ஏன் அங்கிள் நீங்கள் வேற, ஐயோ தள்ளுமா உங்கள் அப்பா இருக்காரு, என்ன நல்ல மாப்பிள்ளை கிடச்சிட்டாரா, அப்படி இப்படி 100 ஃபோன் அடிக்கிறாரு. என்னமோ பொண்ணுக்கு 30 வயசான மாதிரி, 25 தானே ஆகுது, என்ன அவசரம் உங்கள் அப்பாவுக்கு, ஏன் வீட்டில் ஏதாச்சும் தொல்லை பண்ணுறியா, உனக்கு கட்டி வந்து தள்ளி விட்டுறான்னு பார்க்குறாரே அப்படின்ட்டு வந்து அவர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிரிச்சிட்டே வந்து சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, ஸோ தங்கச்சி 3rd இயர் வந்து படிச்சிட்டா, இன்னும் அவளே ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களோட ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இல்லை, அதனால தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் நல்ல மாப்பிள்ளை, தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ அதான் ஒன்று வந்து சம்திங் 100 பார்க்குறோம், 10 பிடிச்சிருக்கு, 10ல் 2 தங்கமாக இருக்கும், எந்த தங்கம் பிடிச்சிருக்குன்னு பார்த்து உடனே வந்து அதை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து எவ்வளோ சேஃப். அந்த மாதிரி தான் ஒரு தங்கத்து கையில் வந்து எங்கள் அப்பா வந்து நீ ஒப்படைக்கணுன்ட்டுன்னு வந்து பார்க்குறாரு, அந்த தங்கத்தை தான் தேடுறாரு, கிடைக்க மாட்டேங்குது. நீங்களும் வந்து வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஒவ்வொரு இடமா அழிஞ்சிட்ருக்கீங்க. சரி
நீங்கள் முதல்ல ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து உங்கள் அம்மா வந்து வர்றாங்க. ஸோ அவங்களுமே வந்து நார்மலாக வந்து கேஷுவலாக பேசிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவை வந்து காமிச்சிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து ஸோ அழகு அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. உங்களை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டா வந்து போதும். கேரிங்கான ஒரு பர்சன், ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடாது, ஒரு லவ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. மற்றபடி காசு பணம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ உங்களுக்கு அழகாக அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஒரு லவ், ஒரு கேர், அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. பட் அது வந்து எப்போதுமே வந்து வெளியில் பார்க்கையில் வந்து தெரியாது. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு அவங்க உள்ளே போகும்போது தான் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து தெரியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லவ் பண்ணலாம். ஸோ லவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த லவ் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். பட் மேரேஜ் லைஃப் வந்து அப்படி கிடையாது இல்லையா? ஸோ ஆனால் பட் வந்து உங்களுக்கு லவ்வில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வை வந்து ஸோ உங்களோட வந்து ஒரு பர்சன் அந்த ஹஸ்பண்ட் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எப்போவே வந்துடுச்சு. அதனால் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு யாரை பார்த்துமே ஃபீலிங்ஸ் வந்து வரல. அந்த ஃபர்ஸ்ட் லவ் என்னோடய ஹஸ்பண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட். ஸோ இந்த சைடுமே யோசித்தா இப்படியும் வந்து பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து காட்ஸ் டைம் வந்து ப்ரே பண்ணிவிட்டு ஸோ அந்த அங்கிள், இந்த புரோக்கர் அங்கிளுக்கும் ஸோ ஒரு ஃபோட்டோ பிடிச்சிச்சுன்னா அவரை வந்து நல்லா விசாரிக்க சொல்லுவீங்க. பட் அவரோட கேரக்டர் ஏதாச்சும் ஒன்று சரியில்லைன்ட்டுனா வேணான்ட்டுன்னு உங்கள் அப்பாவுமே வந்து சொல்லிடுவார். ஸோ ஒரு தங்கத்தை, ஒரு ஜெம், ஸோ டைமண்டே சொல்லலாம். அந்த டைமண்டை வந்து 2 or 3 months நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு 2 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. 2 பேருமே வந்து நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸோடு வந்து இருக்குது. ஸோ 2 ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த அங்கிள்கிட்ட வந்து சொல்கிறீங்க. அங்கிள், அப்பா வந்து ஈவினிங் வருவார். ஸோ வந்ததுக்கப்புறம் ஸோ 2 மாப்பிள்ளையில் அவருக்கு எது ஓகேவோ கேட்போம். ஸோ அவருக்கு ஓகே சொன்னார்னா 2 பேருமே விசாரிங்க. ஸோ 2 பேரோட கேரக்டர் இதெல்லாம் விசாரிங்க. வீட்டில் பிடிச்சிருந்தா பேசலாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அப்போயில் அந்த அங்கிள் வந்து சொல்கிறாரு, இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் அப்பா அது சரியில்லை, இது சரியில்லை, மொழி சரியில்லை, மூக்கு சரியில்லைன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஜென்மத்தில் பார்ப்போம், 30 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகுதா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுற ஆளுமே கிடையாது. ரொம்ப கைண்டாக ஸோ ஒரு சாஃப்டான கேரக்டரு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஜாலியாக வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து வாங்கி உங்களோட கபோர்டில் வந்து வச்சுட்டு ஸோ அந்த இன்னொரு ஒரு பையனோட ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து ஸோ தொட்டு அவர் அந்த பிக்கை வந்து தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. ஸோ அதையும் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஸோ வந்து நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்பாவுக்காக. சரி, அப்பா வந்ததுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்ட்டுன்னு. அப்படியே நம்ம ஹீரோ சைடு இங்கிட்டு ஜங்குக் சைடு வந்து பார்த்தா ஸோ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போலாம் அவருக்கு கண்டினியூ கால் வந்துகிட்டே இருக்குது. பட் அவர் வந்து சைலண்ட்டில் வந்து போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தெரியல. ஸோ அவரோட பேண்ட்டில் தான் வந்து ஃபோன் இருக்குது. அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அவர் மீட்டிங்லாம் வந்து முடிச்சு ரொம்ப டென்ஷன்ட்டு யார் அது அப்படிங்கிற மாதிரி அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டு ஃபோனை வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட அம்மா தான். ஸோ அவர் வந்து திருப்பி கால் பண்ணி, என்னம்மா ஒன்ஸ் வந்து ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு தெரியாதா, நான் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ, ஏண்டா ஃபோனை அட்டென்ட் பண்ணால் ஹெலோன்னு கூட சொல்லாமல் இப்படி மூச்சு விடாமல் இப்படி எரிஞ்சு விழுகிற? அப்புறம் எனக்கு மட்டும் ஆசையா அவங்க மேலே எரிஞ்சு விழுகணுன்ட்டுன்னு ஒரே ஃபோனாக பண்ணிகிட்டே இருக்கீங்களே, என்ன தான் உங்கள் பிரச்சனை? ஐயோ சரி, என்னை பார்த்தா தெரியுமே. அதான் அது வந்து நான் எப்படி சொல்கிறது, என்னது என்ன பொண்ணு பார்த்து வச்சுருக்கீங்களா? அது இல்லைடா, எனக்கு தெரியுமா, நீங்கள் இழுக்கிறத பார்த்தாலே தெரியும். ஆமாம், வேறு என்ன செய்கிறது, நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏதாவது வந்து சொல்லிகிட்டே இருக்கே பிடிக்கலன்ட்டுன்னு. அதான் நானாகவே ஒரு பொண்ணை பார்த்து வந்து வச்சுருக்கேன். பொண்ணு வீட்டுக்கெலாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து போயிருக்கு. ஆனால் எந்த பொண்ணு உனக்கு இருக்க அழகுக்கு எத்தனை பொண்ணு உன் ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சி கால் பண்ணி கேட்டிருக்காங்க எத்தனை வீட்டில். பட் நீ அவளோட ஃபோட்டோவை பார்த்து எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலை, ஏன்னு ரீசன் கேட்டால் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அதுக்கப்புறம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுற. அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, இப்படியே போனால் வயசாகிட்டே போயிடும்,
இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே நீ கிழவனா போயிட்டா என்னடா செய்யுது, 30 வயசு ஆகிட்டாலே வந்து கிழவன் தாண்டா நீ அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து அவங்களோட புராணத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஜேகேக்கு என்ன செய்கிறதுனே வந்து தெரியல. ஸோ அவரே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய், சரிம்மா நீங்கள் எந்த பொண்ணை பார்த்தாலும் வந்து ஓகே தான், நீங்கள் பார்த்து வச்சுருக்க பொண்ணே நான் கட்டிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை வந்து கட் பண்ணிடுறாரு. இதை கேட்ட ஜேகே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து போயிடுது. நின்ன இடத்துல குதிக்கிறாங்க. ஐயோ கடைசியாக வந்து இந்த வார்த்தைக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன், கடைசியில் வந்து சொல்லிட்டான், இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்து வச்சுருக்க பொண்ணு ஓகே தான் அப்படின்ட்டுன்னு வந்து அவங்க வந்து ஓகே வந்து பண்ணிடுறாங்க. ஸோ ஈவினிங் வந்து உங்கள் அப்பா வந்து வர்றாரு. ஸோ நீங்கள் 2 ஃபோட்டோவுமே காட்டுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த பையன் ஃபோட்டோவை தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைட்டடாக வந்து காட்டுறீங்க. ஸோ அதுலேயே வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து புரிஞ்சு அந்த பையனை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து சரிம்மா இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து கேட்குமே ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து ஆயிடுச்சு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ எனக்கு இந்த பையனை தான் அப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி நீங்கள் அந்த அங்கிள்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லிடுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஃபோட்டோ வந்து அமுச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போல வந்து சரிம்மா நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அந்த மாதிரி அந்த பையனோட பேரை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த பின்னாடி ஃபோட்டோக்கு பின்னாடி எழுதியிருக்க டீட்டெயில்ஸை வந்து சொல்லவும், சரி நான் உங்கள் வீட்லேயுமே ஃபோட்டோஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன், உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவுமே அவங்களும் வந்து கேட்குறேன், ஸோ உங்கள் பொண்ணை வந்து பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு ரேண்டமாக அதை பற்றி வந்து பேசிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எங்கே அந்த பையன் வீட்டில் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டுன்னு நீங்கள் வந்து அதே கன்ஃபியூஸ்டே வந்து சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து உங்கள் தங்கச்சியோட தான் வந்து தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டுடே வந்து சண்டே. ஸோ ஆனால் ஜேகே வந்து சண்டே அந்த டயத்தில் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இருப்பார், அவளுக்கும் வந்து ஒர்க் வந்து இருக்காது. அந்த சண்டே வந்து அவருக்கான டேயாக வந்து அவர் ஒதுக்கி வச்சுருக்காரு. ஸோ அன்றைக்கி தான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ அவர் கீழே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ப்ரெஷ்லாம் வந்து பண்ணிவிட்டு ஸோ அவங்க அம்மா வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கையில் உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. ஸோ அவங்க அட்டன் பண்ணி வந்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஜேகே பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஸோ அப்பையில் ஜேகே நேற்று நான் சொன்னேன்ல, என்னம்மா சொன்னீங்க, நிறைய சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, அதான் பொண்ணு விஷயம், ஐயோ மார்னிங்கே ஆரம்பிச்சிட்டிங்களா, அட என்னடா, ஸோ அதை பற்றி வந்து சொன்னேன், நான் உனக்கு ஃபோட்டோ வந்து காட்டுறேன், அந்த பொண்ணோட ஃபோட்டோ, அம்மா வேணாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கல, நேற்று நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ஓகே தான் நான் சொன்னேனா இல்லையா, ஆமாடா சொன்னேன், அதுக்காக நீ வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்காமலே எப்படிடா, அதெல்லாம் வேணாம், நான் பார்த்தேன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவேன், அதுக்கு மூஞ்சை தூக்கி வச்சுப்பீங்க, இப்போ என்ன அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன, இல்லைடா இன்றைக்கி வந்து அந்த புரோக்கர் சொன்னார், நான் பொண்ணு வீட்டில் சொல்லிடுறேன், இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த ஒரு காஃபி ஷாப் நேம் சொல்கிறாங்க, ஸோ அந்த காஃபி ஷாப்பில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி மீட்டிங் மாதிரி, அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு பிடிச்சிச்சின்னா அப்புறம் வந்து அடுத்த வேலையை வந்து பார்த்துடலாம்ல, அதான்டா உங்ககிட்ட இன்றைக்கி ஃப்ரீ தானே, நீ சண்டே தானே, அதான் நீ ஃப்ரீயாக தானே இருப்ப, ஸோ போயிட்டு வரலாமா, அப்பாட்டே வந்து நான் சொல்லிடுறேன், என்னடா என்ன சொல்கிற அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஜேகே வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. என்னடா என்ன சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியோ, ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறாரு. அவருக்கு இதில் வந்து நாட் இன்ட்ரெஸ்ட், அவர் மேரேஜ் வந்து இப்போதைக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, சரி அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஓகே சொல்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம சைடு வந்து பார்த்தா, ஸோ என் வீட்லேயும் காலையில் வந்து கலகலன்ட்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்பையில் வந்து ஒரு கால் வந்து வருது உங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த காலை வந்து அட்டன் பண்ணி பேசிட்டு அவர் வந்து கட் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி எல்லோரும் வந்து ஈவினிங் வந்து ரெடியாங்க, ஸோ ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்பையில் வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன வேலைனா என்ன வேலை அப்படின்ட்டுன்னு. இல்லை அந்த மாப்பிள்ளையை பற்றி வந்து பேசினோம்ல, இன்றைக்கி ஃபேமிலி மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க, ஸோ அங்கே பொண்ணு பையனும் பார்த்துட்டாங்கன்னா பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அடுத்தடுத்து நிச்சயம், ஸோ அந்த மாதிரி வந்து வேலையை வந்து பேசி முடிச்சிடலாம்ல, அதுக்காக ஃபேமிலி மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது.
ஸோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்போ மாப்பிள்ளைக்கு நம்மளை பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சந்தோஷத்தில் வந்து இருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக நர்வஸாக வந்து இருக்குது. ஏன்னா வந்து இது வரைக்கும் உங்களை யாரும் பொண்ணுலாம் வந்து பார்த்துட்டுலாம் வந்து போகலை. இந்த மாதிரி நீங்கள் மீட்டிங், ஃபேமிலி மீட்டிங் மாதிரி கலந்து பேசி அந்த மாதிரியுமே வந்து இல்லை. பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பீங்க. ஸோ அது வந்து ஏதாச்சும் ஒன்று செட் ஆகாமல் இருந்துடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே உதறி தள்ளிடுவீங்க. இப்போ வந்து உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன். ஸோ அதை நினச்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருக்குது. ஈவினிங் வந்து ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படியே அவங்க ஜேகே சைடுமே வந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் காஃபி ஷாப்புக்கு வந்து போயிட்டு வாசலை வந்து நிற்கிறீங்க. அப்போல வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து போங்க, ஸோ எங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க. இன்னும் வந்து உங்களுக்கான டைம் ஒரு 5 o'clock சொல்லியிருப்பீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ½ hourக்கு முன்னாடியே வந்து போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து உட்காந்து நின்று பேசிட்டு தான் இருக்கீங்க வெளியில். சும்மா வந்து எல்லோரும் வந்து சூப்பர் ஹேண்ட்ஸமாக போயிட்டுருக்காது. உங்கள் தங்கச்சி சைட் அடிச்சுட்டு வந்திருக்கா. நீங்கள் அவளை வந்து பேசி காமெடி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போலாம் வந்து அவள் சொல்கிறா, இன்னும் வந்து அப்பா வர லேட் ஆகும் போல், வா நம்ம காஃபி ஷாப்புக்குள்ளே வந்து போய் உட்காரலாம், ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வா டச்சப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து உங்களை கூப்பிட்றா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க வேணாம், ஸோ நம்ம கொஞ்சம் நேச்சராகவே இருப்போம், எதுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு, வேணாண்டி இதுவே பரவாயில்ல, ஸோ நேச்சராக இருந்தால் தான் வந்து மாப்பிள்ளைக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களா. உங்களை ரொம்ப வள்ளுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போகிறா. அதெல்லாம் இல்லை, இன்னும் வந்து கொஞ்சம் அந்த லிப்ஸ்டிக் மட்டும் டார்க் பண்ணு அப்படின்ட்டுன்னு. உங்களுக்கு வந்து அவ்வளோ டார்க் லிப்ஸ்டிக் போட வந்து பிடிக்காது. பட் இருந்தாலும் வந்து அவள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக வந்து அவள் வந்து உங்களுக்கு டச்சப் பண்ணி வந்து விட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் லைட்டாக வந்து டார்க்காக வந்து போட்டுட்டு, ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் நின்று சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நார்மலாக வந்து ஸ்லிப்ரிங்ஸில் வந்து பேசிகிட்டு இருப்போம்ல, அவள் உங்களை கலாய்க்கிறா, நீங்கள் வந்து அவளை அடித்து விளாண்டுட்டு சிரிச்சிட்டு வந்து இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட ஃபேமிலியுமே அந்த கேஃபேக்குள்ளே தான் வந்து வர்றாங்க. ஸோ வந்துட்டு ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போல வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. அவர் அந்த ரெஸ்ட் ரூம் சைடு தான் வந்து நின்று பேசிட்டு வந்து இருக்காரு. அப்போல வந்து உங்கள் தங்கச்சி ரொம்ப உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறா, இன்னும் லைட்டாக பவுட்ரு போட்டுக்கோ, அது பண்ணிக்கோ, பர்ஃப்யூம் போட்டுக்கோன்ட்டுனா உங்களுக்கு வந்து இதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கையிலே வந்து அவள் போடுறதுக்கு உங்களை ட்ரை பண்ணுறா. சரி இவள்கிட்ட தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து வெளியில் வரீங்க. அவள் பின்னாடியே அக்கா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர. நீங்கள் ஓடி வந்து போகும்போது லைட்டாக அவங்க கால் வந்து ஸ்லிப் ஆகிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே ஜேகே மேலேயே வந்து மோதிடுறீங்க. கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்தாலே நீங்கள் அவர் ஷோல்டருக்கு அளவு தான் வந்து இருப்பீங்க. அவரோட குட்டையாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஹெட்டு வந்து அவரோட ஷோல்டரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அவர் மேலே சடார்னு அப்படியே வந்து மோதிட்டீங்க. உங்கள் ஃபேஸ் போய் அவரோட செஸ்ட்டில் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அவர் சடனாக வந்து என்ன நினச்சாரோ தெரியல, உங்களை வந்து பிடிச்சிட்டாரு. சரி அப்படின்ட்டுனா பிடிச்சிட்டாரு. ஃபோன் வந்து ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, இன்னொரு சைடு உங்களை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் ஷர்ட்டை வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், போச்சு யார் மேலே விழுந்துட்டோம், போச்சு நல்லா திட்டு வாங்க போகிறோம், இல்லை இவனால தான்ட்டுன்னு உங்கள் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து பயப்படுறீங்க. உங்கள் தங்கச்சி உங்கள் 2 பேரையும் வந்து ஷாக் ஆகிட்டு வந்து நிற்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே வந்து மெதுவாக உங்கள் ஃபேஸை வந்து மெதுவாக வந்து எடுத்துகிட்டு அவர் வந்து ஓரக்கண்ணில் வந்து பார்க்குறீங்க. அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. ஸோ அவர் உங்களை பார்க்கையில் நீங்கள் உங்களுக்கு கண் வந்து கொஞ்சம் வந்து பூனை கண்ணு மாட்டோம், நல்லா வந்து உருண்டையாக நல்லா கண் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் முழிக்கிற மொழியில் அவர் உங்களை ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பயத்தோடு அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர்கிட்டருந்து கொஞ்சம் மூவ் ஆகுறீங்க. ஸோ மூவ் ஆகையில் அவர் லைட்டாக வந்து கையை வந்து எடுக்கிறாரு. உங்களையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே போச்சு நல்லா எந்த வார்த்தையில் திட்டுறதுன்ட்டு இவன் பார்த்துட்ருக்கான். ஐயோ வந்த இடத்துல இப்படி ஆகிடுச்சி, ஐயோ போச்சு ஊரை கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நினச்சிட்டே அவரை பயத்தோடு பார்த்துக்கிட்டே, சாரி மிஸ்டர் தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப திக்கி வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து ஐ கால் யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ உங்களை வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் சாரின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப வந்து இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணுறது அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து மேலெல்லாம் வந்து எடுத்துட்டா ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப பாவப்பட்ட மூஞ்சை வச்சுட்டு கெஞ்சும் போது அவருக்கு வந்து சம்திங் வந்து உள்ளேருந்து ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் இட்ஸ் ஓகே, இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் தானே விடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து ஓடிடுறீங்க.
அவர் வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு ஸோ அவர் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கேஷுவலாக வந்து பார்க்குறாரு. ஸோ அவரோட ஷர்ட்டில் வந்து உங்களோட லிப்ஸ்டிக் மார்க் வந்து இருக்குது. அவர் டக்குன்னு வந்து தலையில் அடிச்சுட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட அவர் ஷாக்காக வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து இந்த லிப்ஸ்டிக்கை வந்து க்ளீன் பண்ணுறாரு. பட் அந்த லிப்ஸ்டிக் வந்து போகவே இல்லை. நல்லா வந்து அந்த ஷர்ட்டில் வந்து இதாகிடுச்சு, அப்சர்வ் ஆகிடுச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. அப்போல வந்து உங்களோட ஃபேஸ் தான் அவருக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு போகுது. ஸோ அவரே அறியாமலே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வராரு. பார்த்தா வந்து அந்த கேஃபே ரொம்ப கூகுன்ட்டு வந்து இருக்குது. நீங்கள் நின்று வந்து ஒரு இடத்துல அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜேகேயோட அம்மாவும் அப்பாவும் வந்து உங்களெல்லாம் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. அவர் வந்து பக்கத்தில் வந்து வர்றாரு. ஸோ உங்களை பார்க்கையில் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக அழுதுட்ருக்கீங்க. அப்போயில உங்கள் அம்மா சரி வீடு உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, உனக்கும் அந்த பையனுக்கும் வந்து விதி இல்லை, இதுக்கு எதுக்குடி நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா மாப்பிள்ளை. ஸோ அது வந்து ஜேகேலாம் வந்து கிடையாது. ஸோ அது வந்து வேறு ஒரு பையன். அவனை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து அந்த பையனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலை. ஏன்னா பிகாஸ் வந்து அந்த பையன் வந்து வேறு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அது அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து கேட்கல. அதனால தான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணவே கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அது கேட்டு வந்து நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. பட் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி நீங்கள் வந்து ரொம்பவே அழுதுட்டு வந்து இருக்கீங்க. அப்போல்லாம் ஜேகே வந்து ஸோ உங்கள் அப்பா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து போகிறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஜேகேயோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்களை நினச்சி. பாவம் அந்த பொண்ணு, ஸோ நம்மளை மாதிரி தான் வந்து ஃபேமிலி மீட்டிங்க்கு வந்து வந்திருப்பா போல். அந்த பையனை இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும் போல். ஆனால் வந்து அந்த பையனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிட்டான். அதை நினச்சி அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போயில வந்து ஜேகேயோட அம்மாவுக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. அப்போயில வந்து ஜேகேக்கு பார்த்த பொண்ணு அந்த புரோக்கர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க இன்றைக்கி மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கோச்சிக்கிறாமல் வந்து வீட்டுக்கு போங்க. ஸோ இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகே அம்மாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. அவங்க பிடிச்சி வந்து அந்த புரோக்கரை வந்து கத்தி விட்டுட்டாங்க. என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்க, நான் வந்து கிளம்பி என் பையனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தால் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களா, அவங்க பொண்ணே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து பேசிட்டு வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஜேகே வந்து என்ன மைண்டில் என்ன நினச்சாரோ வந்து தெரியல. ஸோ உங்கள் ஃபேமிலி முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ உங்கள் அப்பா வந்து ஜேகேவை வந்து பார்க்குறாரு. ஸோ ஜேகே வந்து முக்காசி பேருக்கு வந்து தெரியும். ஸோ அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க அப்பாவை பற்றி ரொம்பவே தெரியும். ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ இவரை பற்றியுமே வந்து தெரியும். அவங்க வந்து ஷாக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அவரை வந்து ஏற்று வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு அவரை பற்றி ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ அதை பற்றி வந்து சொல்ல போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சைடு வந்து அழுதுகிட்டே அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகே வந்து உங்கள் அப்பாட்ட நீங்கள் நான் ஒரு தப்பாக நினச்சா வந்து ஒன்று சொல்லட்டா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து அவரை வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்கள் தங்கச்சியும் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை தான் பிரச்சனைங்கிறது எனக்கு புரியுது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்கள் பொண்ணை நானே கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு செம ஷாக் ஆகுது. நீங்கள் அவரை வந்து ஷாக்கடாக வந்து பார்க்குறீங்க. உங்கள் தங்கச்சி உங்கள் ஃபேமிலியை அவர் ஷாக்காக பார்க்குது. ஜேகேயோட அம்மா அப்பாவுமே ஷாக்கடாக பார்க்குறாங்க. உங்களால் நம்பவே முடியலை. அப்படி வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, உங்களை பற்றி வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது வந்து தெரியும். உங்கள் ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் வந்து திடீர்னு வந்து கேட்குறீங்க, எனக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அப்போயே ஜேகே சொல்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபேமிலி மீட்டிங் தானே வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க, ஸோ நம்ம ஃபேமிலி பற்றி வந்து பேசுவோம். அப்படியே உங்களுக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து விசாரிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்குடு அப்படி நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. அப்போ ஜேகேவோட அம்மா ஜேகே கிட்டே வந்து என்ன ஜேகே பண்ணிகிட்ருக்கா, அவங்களே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்க. இல்லைம்மா, நல்லா யோசிச்சு தான் நான் கேட்டிருக்கேன். என்ன தெரியல, இந்த பொண்ணை நான் இந்த கேஃபேல தான் பார்த்தேன், ரெஸ்ட் ரூம் சைடு. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. பட் எனக்கு என்னமோ தெரில, இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நீங்கள் தானே கேட்டீங்க எப்போ மேரேஜ் பண்ணிப்பேன்ட்டுன்னு.
எனக்கே வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போயில வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து உங்கள் நம்பர் வந்து கொடுத்துட்டு போங்க, நம்ம இந்த நாள் பேச வேண்டாம், ஏன்னா எல்லோரும் மைண்ட் அப்செட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து இதே கேஃபேல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ சரின்ட்டு வந்து ஜேகே நம்பர் கொடுக்குறாங்க, உங்கள் அப்பா நம்பர் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுன்னு வந்து தெரியல. ஸோ அப்போயில வந்து உங்கள் முன்னாடி வந்து ஜேகே நின்றுட்டு சொல்கிறாரு, நீ எதை நினச்சும் வந்து ஃபீல் பண்ணாத, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஸோ ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாரு. உங்களுக்கு ஷாக்குடாக இருந்தாலும், ஒரு சைடு வந்து கஷ்டமாக இருந்தாலும், இன்னொரு சைடு ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கிரேட் ஆகுது. நீங்களுமே வந்து வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு டேயுமே நீங்கள் வந்து ஜேகே பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவர் வந்து ஒரு கைண்டான பர்சன், நல்ல பர்சன் அந்த மாதிரிலாம் வந்து வருது. ஏன்னா பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ நெட்லலாம் நிறைய வந்து அவரை பற்றி படிக்கிறீங்க, ஸோ பார்க்குறீங்க, அவரோட பர்சனல் லைஃப் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ இன்ஸ்டா பேஜுமே வந்து பார்த்துட்டு ஃபாலோ வந்து கொடுக்குறீங்க. அவர் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து இருக்கும், பேக் ஃபாலோ வந்து பண்ணுறாரு. பட் வந்து உங்களுக்கு ஜேகேயோட நேம் வந்து தெரியும், பட் ஜேகேக்கு ஸ்டீல் உங்கள் பேர் கூட என்னென்னு வந்து தெரியாது. ஸோ 1 வீக் இப்படியே வந்து பாஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பேசிக்கலாம் வந்து இல்லை. ஸோ 1 வீக் அப்புறம் வந்து மீட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு குட்டியாக நர்வஸாக வந்து இருக்குது. ஸோ 2 ஃபேமிலியுமே கலந்து வந்து பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவுமே ஜேகே பற்றி வந்து விசாரிச்சிட்டாரு, நல்ல பையன் அப்படின்ட்டுன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. உங்களுக்குமே வந்து ஜேகே வந்து ஓகே. ஸோ அப்போ ஜேகே வந்து உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் வந்து வேறு டேபிளில் போயிட்டு வந்து உட்காரிங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக வந்து இருக்குது. உங்கள் கையை வந்து நீங்கள் 2 கையுமே டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறீங்க. அப்போயில வந்து உங்கள் பேர் ஒய்யன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையை ஆட்டுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு. நீங்களுமே வந்து சொல்கிறீங்க. அப்போயில அவர் வந்து உங்கள் கையை வந்து டக்குன்னு வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரிஞ்ச் ஆயிடுச்சு அந்த செகண்டு. நீங்கள் வந்து எதை நினச்சி வந்து கவலைப்படாதீங்க. ஸோ அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும், இதான் என்றைக்குமே. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். ஸோ நீங்கள் என்னை நம்பலாம். அவங்கள எந்த விதத்துலையுமே நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஏன் உங்களை பிடிச்சிச்சு அப்படின்ட்டு வந்து தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் கண்ணை தான் பார்த்தேன். அந்த கண்ணிலே வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சி. பட் அந்த கண்ணில் வந்து அந்த கண்ணீர், அந்த அழுகை வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போயே புரிஞ்சிருச்சு சரி அப்படின்னு. ஓகே ஒயன், சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் அப்படியே வெக்கப்படுறீங்க, உங்கள் ஃபேஸ் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. அதை நோட் பண்ணி அவருமே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் அந்த இதை வந்து போயிட்டுருக்கு. நீங்களுமே ஜெயிக்கவே அடிக்கடி எப்போயாச்சும் மீட் பண்ணுறது, ஸோ பேசிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கீங்க. அப்புறம் வந்து மேரேஜ் ஃபைன் டே. ஸோ ஃபைனலி அந்த டே வந்து வந்துருச்சு. ஸோ இந்தியன் சைடு தான் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக தான் வந்து மேரேஜ் வந்து முடியுது. வந்து உங்களுக்கு அந்த மேரேஜ் வந்து நடக்கும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு ரைட் பர்சனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு காடாகவே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நினைக்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ ஆனது கண்ணீர்லாம் வந்து வருது. ஸோ மேரேஜ் வந்து அந்த தாலிலாம் வந்து கட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து அவர் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த மேரேஜ் அந்த டே வந்து அப்படி போகுது. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக தாண்டா வந்து இந்த ஸ்டோரி வந்து இருக்கும். ஸோ மேரேஜ் வந்து டே வந்து போனதுக்கப்புறம் ஸோ உங்களை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எல்லா வேலையும் வந்து அந்த சடங்கு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ நீங்கள் ரூமில் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க. ஜேகே வந்து ஒரு கால் வந்து பேசிவிட்டு உள்ளே வந்து வராரு. ஸோ உங்களை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்காராரு. ஸோ கொஞ்சம் க்ளோஸாக பக்கத்துலேயே தான் உட்காராரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து வெக்கப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எந்திரிச்சிட்டு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்க குனிய போகிறீங்க. ஸோ அவர் உங்கள் டக்குன்னு உங்கள் கையை உங்கள் ஷோல்டரோட பிடிச்சிட்டாரு. என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். ஐயோ, இன்னும் நீ அந்த காலத்தில் இருக்க மாதிரியே இருக்கியா? அது இல்லைங்க, ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல், அதனால தான். சரி உன் ட்ரெடிஷ்னல், சரி நீ வந்து அதை ஆசைப்படுற, சரி விழு, காலில் விழு, நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்கள் காலில் அவர் விழுறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ என்னங்க பண்ணுறீங்க, நீங்கள் என் காலில் விழுகுன்னு அவசியம் இல்லை.
ஐயோ ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்ட்டுன்னு வந்து அவர் கீழே வந்து படுத்துகிட்டே உங்களை பார்த்து வந்து ஹெட்டை வந்து தூக்கி வந்து சொல்கிறாரு. நீங்களுமே என்ன தெரியாமல் சரி நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க என் கூட அப்படின்ட்டு வந்து அவர் பிளஸ் வந்து பண்ணுறீங்க. அவர் வந்து எந்திரிச்சு நின்றுட்டு உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு சொல்கிறாரு, என்ன பொண்ணு மட்டும்தான் என்ன பசங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஸோ நம்ம வித்தியாசமான யூனிக்கான கப்புள்ஸாக இருக்கலாம். நீ பண்ணுறது நானும் பண்ணுறேன், நான் எனக்கு கொடுக்குற மரியாதை வந்து உனக்கும் நான் வந்து திருப்பி கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஸ்மைல் வந்து பண்ணுறீங்க. ஸோ நேரம் வந்து போக போக உங்கள் 2 பேருக்கு நர்வஸ் ஆகுது. எப்படி வந்து அந்த டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போலாம் அவர் உங்கள் கை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு லிட்டில் பைட் என்ன செய்கிறதுனே தெரியலை. அப்படியே உங்கள் நர்வஸ்லேயே வந்து உட்காந்து அப்படியே கீழே வந்து குனிஞ்சிருக்கீங்க. அப்போலாம் அவர் வந்து உங்கள் காதுகிட்ட வந்து எனக்கு தெரியும் உனக்கு ஷையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நம்ம வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்குள்ளே எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு வந்து சடனாக வந்து திரும்புறீங்க. அவர் உங்கள் காதுகிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் டக்குன்னு வந்து திரும்பும்போது 2 பேர் லிப்ஸுமே டச் ஆகிடுது. ஸோ அது கிஸ்ஸு தான் அது. ஸோ டச் ஆகிடுது. உங்கள் 2 பேருக்குமே செம ஷாக்கு. பட் 2 பேருமே வந்து அசையவே இல்லை. ஸோ நீங்கள் லைட்டாக வந்து பின்னாடி போகும்போது டக்குன்னு வந்து ஜேகே உங்கள் ஹெட்டை வந்து பிடிச்சி அந்த கிஸ்ஸை வந்து ரொம்ப டீப்பாக்குறாரு. என்னடா மனுஷன் என்ன சொன்னார், எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கப்புறம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு கிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி வந்து ரொம்ப வந்து அந்த கிஸ்ஸை வந்து டீப்பாக்குறாரு. உங்களுக்கு வந்து நீங்கள் கிஸ் வந்து பேக் பண்ணல, நீங்கள் அப்படியே ஷாக்லேயே வந்து இருக்கீங்க. ஸோ ஒரு கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து உங்களை படுக்க வந்து வைக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப வந்து ஷையாக வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் உனக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ட்டுன்னு. நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கீழே கொஞ்சம் மாதிரியே இருக்கீங்க. உனக்கு சொல்ல ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நீ சொல்லக்கூட வேணாம், சும்மா அப்படி ஏற்று பாரிச்சலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் லைட்டாக அப்படி வந்து அவரை ஏற்று வந்து பார்க்குறீங்க. ஐயோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட ஓன் இமேஜினேஷன் அங்கே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஹாட் ஸ்டாண்ட் வந்து நாட் அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவருக்கு காஃபி போட்டு வந்து அவர் பக்கத்தில் வந்து வச்சுட்டு எழுப்பிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. பட் அவர் வந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ அப்படியே பால்கனி வந்து போயிட்டு ஸோ அந்த வியூ வந்து பார்க்குறீங்க. சூப்பராக இருக்குது, நிறைய பில்டிங்ஸ். நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து இருக்கீங்க. அந்த வீடெலாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போல வந்து உங்களை யாரோ பேக் ஹக் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஹிப்போடு வந்து ஹக் பண்ணி உங்கள் நெக் அண்ட் ஷோல்டரில் வந்து அவங்க ஹெட்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போயே வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அது வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஜங்குக்குன்னு. ஸோ அவர் வந்து சிகிர்தண்டா காலையிலே என்ன இப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகி இப்படி சில்லுன்னு நிற்கிறியே அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் அவர் சைடு வந்து ஹெட்டை வந்து திருப்பி ஜிகிர்தண்டாவா, அது என்ன பேர் ஜிகிர்தண்டா? இல்லை ஜிகிர்தண்டா மாதிரி சும்மா சில்லுன்னு இருக்கேல்ல அதனால தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து வைக்க போகிறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் வந்து ஒரு கிஸ் வந்து பண்ணுறாரு. 2 பேருமே கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நினச்சி கூட பார்க்கல இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் மீட் பண்ணையில் ஸோ மேரேஜ் ஆகி இப்போது வந்து ஒரு கப்புள்ஸாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஃபஸ்ட் டைம் மீட்டிங் இப்போ அந்த கண் இருக்கே, அந்த கண்ணில் தாண்டி விழுந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நீ போட்டிருக்க அந்த லிப்ஸ்டிக்கை என் ஷர்ட்டில் இன்னும் வரைக்கும் போகலை. நான் அது என்னது, அது வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்கா இல்லை என்னன்னே தெரியல. நானும் தேய்க்கிறேன் போகவே மாட்டேங்குது. என்ன சொல்கிறீங்க, லிப்ஸ்டிக்கா? ஆமாம், நீங்கள் வந்து மேடம் அப்படியே ஒரு மோதுனீங்களே எங்கள் செஸ்ட்டில். ஸோ அப்படியே நீங்கள் வந்து போட்டிருக்க லிப்ஸ்டிக்கு உங்கள் லிப்ஸ் அந்த ஷேப்போடு அப்படியே வந்து என் வந்து கரெக்டாக வந்து என் செஸ்ட்டில் வந்து இருக்குது லெஃப்ட் சைடு. அதனாலே என்னவோ என் ஹார்ட் வந்து உனக்கே தாவிருச்சு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் மீட்டிங்கில் செம மெமரிஸில் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஆமாங்க, செம்மையான மெமரிஸ். அப்போலாம் வந்து நீங்கள் செஸ்ட்டில் மோதாமல் அதெல்லாம் என் லிப்ஸில் மோதிருந்தால் அப்போயே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து வந்திருக்கும். அது இன்னும் வந்து ஒரு நல்ல மெமரபுளாக இருந்திருக்கும். ஏன்
தலைவருக்கு ஆசை தான் போய் முதல்ல குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தள்ளி விடுறீங்க ரெஸ்ட் ரூமில். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் குளிச்சுட்டு வந்துட்டு ஸோ ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெத்திலையும் உங்களோட தாலிலையும் வந்து குங்குமம் வச்சுட்டு ஸோ உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு கடைசி வரையும் இதே மாதிரி சந்தோஷமாக எப்போதுமே நமக்கு பிரியாமல் வந்து என்ன இவ்வளோ பிரச்சனை சண்டை அவ்வளோ சண்டை போடுவோம். பட் அந்த சண்டையில் கடைசியில் ஈகோனஸே இல்லாமல் உடனே சிரித்து பேசி கடைசி வரை சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஒரு குட்டி பேரனோ பேத்தியோ சீக்கிரமாக பெற்று கொடுத்து அவங்க கடமையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை வந்து ஷையாக வந்து ஹக் பண்ணிவிட்டு அவர் செஸ்ட்டில் வந்து ஹிட் பண்ணுறீங்க. சரிங்க சார், உங்களுக்கு வந்து ரொம்ப தான் நீங்கள் ஸ்பீடாக இருக்கீங்க, போகிற போக்க பார்த்தா எங்கே போய் முடிய போதோ தெரியல அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டே அவரை வந்து சிரிச்சுட்டே ஹக் பண்ணுறீங்க. அவருமே உங்களை பேக் ஹக் வந்து பண்ணுறாரு. ஐயோ 2 பேருக்கு சுற்றி போடுங்க. போட்டாச்சு. ஸோ ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் எப்போ ஃபார் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். ஸோ ஒரு மொக்க ஸ்டோரியாக இருக்கும் இது வந்து நான் ரொம்ப யோசிக்கல. ஸோ இதை நான் யோசித்தேன், சும்மா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கொண்டு போகலாம், வேறு பொண்ணு இடையில சக்காளத்தி உள்ளான்ட்டுன்னு. பட் அது ரொம்ப லாங்காக வந்து இழுக்கும். அதுக்கு வந்து அது வந்து சீரியஸாக போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஒன் ஷாட்டில் வந்து முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். டக்குன்னே மீட் பண்ணணும், அவளுக்கு உடனே லவ் வரணும். ஸோ 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து உங்களை 2 பேரும் சேர்த்து இது பண்ணணும். அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தானடா. ஸோ ஸ்டோரி இன்னும் வந்து சுருக்கணும். ஸோ அப்படி இப்படி வந்து எந்த ட்விஸ்ட்டுமே இல்லாமல் ரொம்ப ரொமான்ஸுமே இல்லாமல் ஒரு குட்டி அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சிட்டேன். ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இது வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். என் ஃபோன் வந்து என்ன ஆச்சு அப்படின்ட்டுனா, நான் நிறைய பெரிய பிளான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து டேக் வந்து ஒரு 1 ஷாட் யோசிச்சு வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வந்துடும் அது போட்டதுக்கப்புறம் நம்ம ஜிம்மிக்கு வந்து எஃப்எஃப் போகுதுல, அதில் 3rd பார்ட்டை போட்டுட்டு இதை நேற்று போட்டுடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ கரெக்டாக வந்து கொரியன் டயத்தில் அங்கே பர்த்டேக்கு ஸ்பெஷலாக போட்டுடலாம் 9 மணிக்கு அப்படின்னு பார்த்தா வந்து என் ஃபோன் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ டெம்பரவரியாக வேறு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதனால் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ரொம்ப அது மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேக் வந்து பார்க்கலாம். ஸோ வரிசையாக நான் வந்து எஃப்எஃப் ஷார்ட்ஸ்லாம் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஸோ இந்த 1 ஷாட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா பேஜோட அக்கௌண்ட்டுமே வந்து பயோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா பை பை, லவ் யூ அண்ட் ஹாப்பி ஜங்குக்கி டே. இது லேட்டாக தான் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நைட்டு ஆகிடும் இது. இருந்தாலும் வந்து ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஜங்குக்கி டே. ஸோ எல்லோரும் வந்து இந்த நாளை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக வந்து இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ டாட்டா பை பை, லவ் யூ.